என்னங்க அந்த கோயில திறக்க போறவங்க எல்லாம் வெட்டுப்பட்டு சாகுறாங்களாம். இப்ப என் புள்ள போய் திறக்க போறானா? அவனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி போடுங்க. அவன் என் பிள்ளைகளை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போயிட்டான். இப்ப நான் இல்லாமலே அதுங்களுக்கு கல்யாணம் பண்ண போறான். அவனை பார்க்க போறீங்களா நீங்க? அவன் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு பேச போறதுக்குன்னு சொல்லி அனுப்புனேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு காரியத்துக்கும் கூப்பிட்டு தானே அனுப்புனேன். நீங்க தான் எங்களை போக விடல. அவனால என்ன தப்பு? நிறுத்துங்கடி. எவளாவது அவன் வீட்டு பக்கம் போனீங்க எல்லா தாலியும் அத்து விடு. ஆமா என்ன ஒண்ணும் ஆயிடாத. சொன்னதை கரெக்டா செஞ்சு முடி சிஸ்டர். ரூபாய்க்கு 4னா அதுல உம்பங்கு 4னா போ. நல்லா ஒரு செட்டப்பா போ. கண்ட்ரி கேர்ள்ஸ். என்ன கண்ணம்மா பார்க்காம போற? ஆமா அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 58 கருக்கருவா. அடியே என்னடி சொன்ன? வாட்மாமா வாட்மாமா. ஏன் சிஸ்டர் ஒப்பாரி வைக்குது? என்ன நடந்தது? அண்ணா ஓ மை காட். ஐயோ என் தங்கச்சியுடைய வாழ்க்கையே வீணா போயிடுச்சே. என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற? ஒண்ணுமே நடக்கலையே. அதான பிரச்சனையே. என் தங்கச்சி சின்ன பொண்ணு 16 இயர் கேர்ள்ஸ். நீ கிட்டத்தட்ட என்ன நீ ஒரு தாத்தா மாதிரி. அநியாயமா என் தங்கச்சியோட வாழ்க்கை பாழாயிடுச்சே. 7 பேர் வாங்கல உள்ள என்ன பண்றீங்க? பாழாயிடுச்சே. யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? கெட்டிக்காரனுக்கு 8 பொண்டாட்டி நிரூபிச்சோடா நானு. யோ புருஷ கெட்டிக்காரனா இல்லையான்னு பொண்டாடிதான் சொல்ல முடியும். நீ கெட்டிக்காரனா இல்லையான்னு நான் தான் சொல்லணும். இனிமே ஒரு வார்த்தை பேசுன உன்னை வெட்டி போட்டுருண்டா. சட்டம் தெரியுமா உனக்கு? மைனர் பொண்ணை கடத்திட்டு வந்திருக்க, அதுக்கு 7 வருஷம். பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போது 8வது ஒருத்திக்கு தாலி கட்டிருக்க, அதுக்கு 7 வருஷம். என் தங்கச்சியை கற்பழிச்சிருக்க. அட பாவி, பூத்துவனதே நீ தானே. இருக்கலாம், ஆனா அதான் பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சே. கம் டு த பாயிண்ட். நீ என் தங்கச்சியை கற்பழிச்சிருக்க, அதுக்கு 7 வருஷம். ஆக மொத்தம் 21 வருஷம் உன்னை ஜெயில வைக்கிறதுக்கு எல்லா விதமான பாயிண்ட்ஸ் இருக்கு. வருமாடி இப்ப என்னதான்டா பண்ணணுங்கிற? அப்படி கேளு. இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். அங்கிள், ஒரு பொண்ணுக்கு புருஷனால ஒண்ணு சுகம் கிடைக்கணும், இல்ல சொத்து கிடைக்கணும். மொத்தமா எல்லா சொத்தையும் என் தங்கச்சி பேர்ல எழுதி வச்சினா மத்த பொண்டாட்டி பிள்ளையினால தகராறு வரும். ஐ டோன்ட் லைக் தட். அதனால உன் மூத்த பையன் ஏற்பாடு பண்ணிக்கிற கல்யாணத்தை உடனடியா நிறுத்தி உன் பொண்ணுகளை எனக்கும் என் பங்காளிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஆளுக்கு 2 கட்டிக்கிறோம். பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆளுக்கு 2? ஏமாமா, ஏமாந்த பொண்ணு கிடைச்சா நீ மட்டும் 7, 8ன்னு கட்டிக்குவே. ஓ பொண்ணுகளை மட்டும் நாங்க 2 கட்டி கூடாதா? இதுக்கு நான் ஒரு காலத்துல ஒத்துக்க மாட்டேன். தங்கச்சி இவ சரிப்பட்டு வர மாட்டான். நீ ஊரை கூட்டி இவ காலிட்டபாங்கிறத ப்ரூவ் பண்ணு. நான் கான்ஸ்டபிள்ஸோட வரேன். மாப்பிள்ள அவசரப்படாதடா. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. அப்படி வா. முதல்ல உன் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்து, மத்தத அப்புறம் சொல்றேன். அப்பதான் போயிட்டு வர. அப்பதா அண்ணே, ஊருக்கெல்லாம் உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்க. ஆனா எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாம போச்சு அண்ணே. ஊர்ல உள்ள தங்கச்சிகளுக்கெல்லாம் நான் தொட்டு கொடுத்தேன். என் தங்கச்சிகளுக்கு சாமி தொட்டு கொடுக்கும் தாய். மூத்த தாய் மக்கள் இளைய தாய் மக்கள் பிரிச்சு பேசுறதுனால தானே எங்களுக்கு இந்த தண்டனை. இல்ல தாய், நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்க அளவு கடந்த பாசத்தினால, அந்த உரிமையினால அப்படி பேசுனீங்க. அது எனக்கு சந்தோஷம் தாமா. மாணிக்கு அச்சனப்படி கிளம்பி போயிட்டாருனே. அவன் கோயிலை திறக்க போறான். மதுரை வீரனை வாங்கின மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை மாறுகால் மாறுகை வாங்கிருங்க. நான் போய் அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்து சாவுத்திரியும் அவன் தங்கச்சிகளையும் இங்க கொண்டு வந்துடுறேன். அவன் கைகாலம் இல்லாம தங்கச்சிக வாழ்க்கையும் சீரழிஞ்சு ஊருக்குள்ள கேவலப்பட்டு வாழ்நாள் பூரா அதை நினைச்சே சாகணும்யா. வரையா? டேய், நீ போய் அந்த வக்கர்னூர் காரனை கூட்டு திருவிழாக்கு போயிரு. நான் அங்க வந்துடுறேன். ஆமா
நான் சொல்லி கொடுத்தா அப்படியே போய் பேசு. ஏய், பெத்த அப்ப நான் உசுரோட இருக்கும்போது ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணுங்களுக்கு தாலி கட்ட நீங்க யாருடா? எந்திரிச்சு போடா நாய்ங்களா. வாய மூடுறா. அதுங்களுக்கு நீ அப்ப இல்ல, உனக்கு அது பிள்ளைங்க இல்லன்னு எப்பவோ தலைமுடியாச்சு. வீட்டை விட்டு வெளியே போடா எடுமட்ட நாய. வீணா தகராறு வேணாம் மாமா, வெட்டு குத்தாயிரும். இவங்க உன் பொண்ணுங்களா மட்டும் இருந்திருந்தா கட்டிக்க மாட்டோம். மாணிக்கத்தோட தங்கச்சிங்க, அதனால தான் தாலி கட்ட போறோம். ஏய், என்ன சவுண்ட் விடுற? கூறு கட்ட பயல. மாணிக்கம் சாக போறான்டா. இந்த வீட்டுல கருமா தான் நடக்கிறோம். கல்யாணம் பண்ணுங்கிற செருப்பாலடி நாய. எங்க வந்து என்ன வார்த்தை பேசுற? போடா வெளியே. ஏன் பெருசு, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வாழ்நாள் முழுவதும் தனக்கு கிடைக்கக்கூடிய காவல் கூலிய 7 தங்கச்சிகளுக்கு சீதனமா கொடுப்பன்னு சொல்லித்தானே மாணிக்கம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா. ஆமா, கல்யாணம் நடக்கிற நேரத்துல மாணிக்கம் கோயிலை திறக்க போயிட்டா. இது வரைக்கும் அந்த கோயிலை திறக்க போனவன் எவனாவது உசுரோட திரும்பி வந்திருக்கானா? திரும்பி வந்ததே கிடையாது. மாணிக்கம் திரும்பி வந்தா தானே காவ காக்க முடியும், கூலியை சீதனமா கொடுக்க முடியும். ஆமா. ஏயா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மாணிக்கம் கொஞ்சமாவது பொறுப்புள்ளவனா இருந்தா தங்கச்சிகளை எல்லாம் இப்படி கல்யாண பந்தல் உட்கார வச்சுட்டு அந்த கவலையே இல்லாம அவன் பாட்டுக்கு கோயிலை திறக்க போற, குளத்தை வெட்ட போறன்னு போயிட்டானே, அவன் உங்களால இழிச்சு வாய் நினைச்சிட்டானா? ஆமா. யோ, வேற ஏதாவது சொல்லியா? நீங்க சொல்றது சரிதாங்க. ஆமா, தம்பி சொல்லு சரிதான். அப்பா இது கல்யாணம் நடக்கிற நேரங்கிறதால உன்னை வெட்டாம இருக்கேன். அப்ப இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராது. எந்தடா வாயை மூடிட்டு பேச நிக்கிறியா? சீதனத்துக்கு என்ன பண்றது? நீ போற காலத்துல தந்து வர வாங்கிக்க. எனக்கு மாணிக்க மச்சா தங்கச்சி தான் வேணும். ஏய், ஏன்பா இப்படிலாம் பேசிட்டு அம்மா, ஒரு கூட்டாயிடுச்சு. ஐயா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். சீதன பிரச்சனைக்காக கல்யாணத்தை நிறுத்திட வேண்டாம். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை இன்னைக்கே நான் பணமா கொடுத்துறேன். தாலியை கட்ட சொல்லுங்க. ஆமா, சம்பந்தம் இல்லாத பாட்டி தலையிடுது. கரெக்ட் பண்ண. என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? உங்க மூத்த மகனோட சம்சாரம். அவன் எப்போ உனக்கு தாலி கட்டினா? கழுத்துல 3 முடிச்சு போட்டுக்கிட்டா மாத்திரம் அது கல்யாணம் ஆயிடாது. மனசை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை. அவர் மனசு புரிஞ்சு என்னைக்கு அவரை என் மனசுக்குள்ள வச்சு முடிஞ்சுக்கிட்டனோ அன்னையில இருந்து அவர் தான் என் புருஷன். அவர் எண்ணம் தான் ஏன் எண்ணம். இந்த கல்யாணத்தை அவர் நடத்தி பார்க்கணும்னு நினைச்சாரு. அவர் நினைச்சதை நான் நிறைவேற்றுவேன்.